மக்களே, வெளியில கிளம்பியாச்சு. பையெல்லாம் எடுத்துட்டு. எதுக்குன்னா, இன்னைக்கும் பல் டாக்டர்ட்ட ஃபைனல் அப்பாயின்ட்மெண்ட். இன்னியோட இந்த பல்லின் பயணம் முடிகிறது மக்களே இனிதாக. அதுக்கப்புறம் வார வெளியில அப்பாவுக்கு பர்த்டே கேக் வாங்கிட்டு வரணும் பாத்துக்கோங்க. அப்பாவுக்கு இன்னைக்கு பர்த்டே. அதனால ஜூன் 2. அப்ப இந்த வீடியோ நான் ஜூன் 2 தான் எடுக்கிறேன். சரியா? என்னைக்கு அப்லோட் பண்றேன்னு தெரியல மக்களே. சரி வாங்க. அதனால கேக்க வாங்கணும். இவ்வளவுதான் இன்னைக்குள்ள ப்ராசஸ். வேற கொஞ்சம் வீட்டுக்குள்ள சாதனம் வாங்குவேன். வாங்க நீங்களும் என் கூட சேர்ந்து டிராவல் பண்ணுங்க. சரியா? பாதியில போயிடாதுங்க மக்களே. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. சரியா? வாங்க வீடியோக்குள்ள தொடர்ந்து போலாம். பயணத்தை இனிதான் தொடங்குறதுக்கு ஆட்டோல ஏறி ஜம்மனி உட்காந்தாச்சு மக்களே. அப்படியே போக வேண்டியதான். போகிற வழியில் வந்து ஒரு சைடில் வந்து நல்லா வெளிச்சமாக அப்படி இருக்குது, மழை வராத மாதிரி. அதே இது மற்ற சைடில் இருண்டுகிட்டே வந்துச்சு. நல்லா இங்கே மழை கிளைமேட் பார்த்துக்கோங்க அந்த டைமில். அதுக்கப்புறம் அப்படியே இது ஹாஸ்பிட்டல் போயாச்சு மக்களே. நான் ஹாஸ்பிட்டல் போனதெல்லாம் வீடியோ எடுக்கல. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த க்ரௌன் மாட்டுறது மட்டும் தான், அந்த திருப்பி அதை வைக்கிறது ஃபிட் பண்ணி விடுறதும் இப்போ 10 மினிட்ஸ் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் விட்டுட்டார். அப்படியே அதுக்கப்புறம் நான் சாதனம் வாங்குறதுக்காண்டி ஃப்ரீ மார்க்கெட் போயிட்டேன் பார்த்துக்கோங்க. இங்கே தான் எல்லாமே வாங்கினேன். என்னெல்லாம்னா சும்மா தான் சர்ப் ஐட்டம்ஸு, ஸ்பாஞ்சு, அதுக்கப்புறம் வந்து 2 கப்பு வாங்கினேன் டீ குடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பழக்கடையில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கினேன் மக்களே. அப்போ தான் அங்கே நாவப்பழம் வச்சுருந்தாங்க பார்த்துக்கோங்க. எனக்கு இது பிடிக்காத, நான் நிறைய பேருக்கு பிடிக்கும்ல. அப்புறம் இந்த பேக்கரியில் தான் நான் நல்லா ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்குவேன். இது வந்து டீ கடையில் வந்து பஜ்ஜி வடை எல்லாம் இதெல்லாம் வாங்காமல் நான் வீட்டுக்கு வரவே மாட்டேன் மக்களே. இதெல்லாம் வாங்காமல் நான் வீட்டுக்கு வந்தேன்னா ஐயோ எனக்கு அப்படி ஒரு கவலை ஆயிரும். இந்த பேக்கரி என்னோட பேக்கரி பார்த்துக்கோங்க. அதில் தான் நான் போய் அப்பாவுக்கு கேக் வாங்கினேன். இங்கே தான் ஐஸ்கிரீம் கேக், அதாவது வந்து பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட் எல்லாம் இருக்கும். எப்படி என் கேக் வந்து அப்பாவுக்கு வெட்ட போகிறதா இருந்தாலும் சாப்பிட போகிறது லாஸ்ட் யார் மக்களே? நான் தான். அதனால நான் எனக்கு பிடிச்ச மாதிரி கேக்கு தான் நான் வாங்கிட்டு போனேன். ஏன்னா அப்பா ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. அதனால ஒயிட் ஃபாரஸ்ட் தான் வாங்கினேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த அக்காட்ட எழுதி கேட்டேன். அந்த அக்கா அழகாக எழுதி கொடுத்தாங்க. ஆனால் என்ன விஷயம்னா, நான் நினச்சி ஹாப்பி பர்த்டே அப்படி எழுதி கொடுப்பாங்க. நான் HBDயோட முடிச்சுட்டாங்க. நான் அவ்வளோதான் அதில் எழுத முடியும். கேக்கு சின்ன கேட்கலாம் மக்களே. 1 கிலோ வாங்கியிருந்தோன்னா நல்லா சாப்பிடவும் செய்திருக்கலாம், விசாலமாக எழுதவும் செய்திருக்கலாம். அதுக்கப்புறம் ஆட்டோல ஏறி உட்காந்தாச்சு பார்த்துக்கோங்க. உட்காந்துக்கிட்டு எல்லா சாதனங்களையும் ஃபுல் சாதனங்க தான் நிறச்சி வச்சுருந்தேன். உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன் பார்த்தீங்களா? ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் கப் அந்த இதில் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் அழகாக வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது அப்புறம் எல்லாம் சாதனங்க தான். ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், ஒரு கவர் நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டமு, மாம்பழம், அது இதுன்னு. மாம்பழம் கடையில் மாம்பழம் இருக்கிறத கண்டுட்டே நெஞ்சிக்கங்க. அதுக்கப்புறம் அந்த கடையை விட்டு நான் இறங்க மாட்டேன். எப்படியாவது 1 கிலோ 2 கிலோ மாம்பழம் வாங்கிட்டு வந்துடுவேன். எனக்கு மாம்பழம்னா அவ்வளோ பிடிக்கும் பார்த்துக்கோங்க. அதில் ஒரு சீசனில் தானே கொஞ்சம் விலை கம்மியாக நம்ம கிடைக்கும். அதனால அப்புறம் வீட்டுக்கு வர எங்கள் அம்மா அடிபொலியாக சமைச்சிட்டு இருக்காங்க. நான் என்னமோ ஹோட்டலில் வாங்காண்டான்னு நினச்சிட்டு வந்தேன். வீட்டிலேயே சாப்பிடலாம், நிறைய தான் ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கலாம். ஆனால் அம்மா செம்மையாக விருந்து சாப்பாடு அப்பாவுக்காண்டி ரெடி பண்ணியிருந்தாங்க. செங்கல்பட்டு சாதம், அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இறைச்சி குழம்பு, அதுக்கப்புறம் வந்து முட்டைகோசு கூட்டு, அதுக்கப்புறம் வந்து இஞ்சி தீயல். என் பிறந்தநாள் கூட இந்த போன கடி இப்படியெல்லாம் பண்ணல. ஹஸ்பண்டுக்கு பிறந்தநாள் சொன்னோன்னா ஒரே அடிபொலி தான். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா பாயசம் மக்களே. 2 டைப் பாயசம் வச்சுருந்தோம். ஒன்று பால் பாயசம், செருப்பயிர் பாயசம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு கிஃப்ட் கொடுத்தோம் மக்களே. நாங்கள் வாங்கி வச்சுருந்தது சட்டையும் முண்டம் தான் வாங்கியிருந்தேன். என் பையன் தான் கொடுத்தான் பார்த்துவங்க. ஹேண்ட் ஷேக் எல்லாம் பண்ணி எடுத்து தாத்தா நேரத்தை ஒரே பாசம் கொஞ்சம் இல்லை தான். அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றதெல்லாம் எடுக்கலைன்னா எங்கள் அப்பாவுக்கு அதெல்லாம் பிடிக்காது பார்த்துக்கோங்க மக்களே. அதனால இவ்வளோ தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அழகாக கேக்கை வெட்டி பர்த்டே சூப்பராக முடிச்சாச்சு அன்னைக்கு.